ஒரு வழியாக ஜிப்லைன் முடிச்சுட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு வரோம். சரியான மழைங்க, விடாமல் அடிச்சுட்டே இருந்தது. என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எல்லோரும் ரெயின் கோட் போட்டு போயிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் ரெயின் கோட் வாங்கிடலாம், வேறு வழி இல்லை, இதை இப்படி தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் ரெயின் கோட்லாம் வாங்கிட்டோம். குழந்தைக்கு கூட வாங்கி ஆல்ட்ரெல்லாம் அங்கேயே பண்ணி தராங்க, கட் பண்ணி தராங்க. ஸோ மேங்கோண்ணா இவ்வளோ சின்னது இல்லை, மிட் சைஸு பெருசு ஆனியா சைஸ் இருக்கு, அதை விட பெருசாக கட் பண்ணி தராங்க. ஹலோ, எல்லோ கலரா இருந்துச்சா? ஜாது மாதிரியே இருப்பாங்க. அடுத்து நாங்கள் வந்த இடம் தான் மெடோஸ். வாகமன் வந்தால் கண்டிப்பாக இந்த இடம் விசிட் பண்ணி ஆகணும். இது வந்து ஒரு ஓஜி ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஸ்ப்ரிங் டைமில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நாங்கள் மழை காலத்தில் வந்தோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, வாங்க போகலாம். இங்கே எல்லாருமே கலர் கலராக ஏதோ டெலிடபீஸ் மாதிரி இருக்காங்க. இந்த இடமும் அப்படி தான் இருக்கும், அவங்க வீடு மாதிரி ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் மழை பெஞ்சதுனால அங்கங்கே ஃபுல்லாக சேராக இருந்தது. அது ஒன்று தான் கடுப்பாக இருந்தது. மற்றபடி இது ரொம்ப என்ஜாயபுளாக தான் இருந்தது. அங்கேயே வாங்க போகிறேன். சும்மா நூறுரூபா உள்ள வாங்க. எல்லாம் அவங்கெல்லாம் எங்கே போயிருக்காங்க, எல்லாமே மெடல்ஸ் தான். டெலிடியூபிஸ் மாதிரி எல்லாம் ஓடுங்க பார்ப்போம். நாங்கள் மழை காலத்தில் வந்ததுனால என்னவோ இந்த முக்கால்வாசியாக தான் சேராதான் இருந்தது. அங்கங்கே தான் க்ரீனாக நீங்கள் பேட்ச் பார்க்க முடியும். ஆனால் பக்கத்து தூரத்தில் இருக்கிற மலைலாம் கொஞ்சம் க்ரீனாக தான் இருந்தது. ஆனால் இந்த மலையில் எங்களால் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாதனால கிட்ட என்ன இருக்கோ அதே இடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். அந்த மாதிரி மலையில் வர்றதெல்லாம் ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா மழை நந்துன்னு சுற்றிட்டு நீங்கள் கேட்கலாம். பட் லுக் அட் திஸ் வியூ. இதை நீங்கள் மலையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இன்னும் எக்ஸ்ட்ரா போனஸ் பாயிண்ட்ஸ். அங்க ஃப்ரேம் இருக்கு பாரு, அங்க போலாமா சையத்? அங்க ஒரு ஃப்ரேம் தெரியுதா? ஃப்ரேம் வந்து போட்டோ எடுக்கிறாங்களே, அதை போய் எடுக்கலாம். வாங்க போலாமா? எனக்கு பர்சனலாகவே மலையில் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மாதிரி ரெயின் கோட்லாம் போட்டுன்னு ரொம்பவும் நனையாமல் ரொம்பவும் குளிராமல் கொஞ்சம் கதப்பாக தான் இருக்கும். ஸோ நல்லாவே இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இங்கே இடிக்கிட்டு ஒரு ஃப்ரேம் வச்சுருந்தாங்க. இங்கே நாங்கள் வேறு ஃபோட்டோவும் வீடியோஸும் எடுத்துக்கிட்டோம். மெடோஸில் இந்த மலையில் ஓடி ஆடி சுற்றில செம்ம டயர்டு, ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு. சரின்ட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ அங்கேயே சாப்பிட்லான்ட்டு அனோக்கின்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். சரி அங்கேயே சாப்பிட்லான்னு வந்தோம். இந்த ஆம்பியன்ஸும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இன்டீரியர்ஸ் எல்லாம் ஒரு கார்லேயே கவுண்டர்லாம் வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே ஐஸ்கிரீம் வண்டியிலும் நிறைய வச்சுருந்தாங்க. அங்கிள் ஜான் ஐஸ்கிரீம்லாம் வச்சுருந்தாங்க.
ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனவொடனே கொதிக்க கொதிக்க இந்த கலரில் தண்ணி ஊற்றினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எங்கே இருக்கோன்னு. எஸ், வி ஆர் இன் கேரளா, இடுக்கி, வாகமன். அண்ட் நாங்கள் இன்றைக்கி லஞ்சுக்கு ஏதாச்சும் ஒரு கேரளா மீல்ஸ் தான் சாப்பிட போகிறோம். எஸ், அஃப்கோர்ஸ் கேரளானாலே ஃபிஷ்ஷு தானே. ஃபிஷ்ஷு கண்டிப்பாக ஒன்று ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் என் தங்கச்சி வந்து பிரியாணி என் பழக்கம் போல். அண்ட் நான் ஒரு ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லாமே பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. நம்ம ஊர் மாதிரி இருக்காது இங்கே. குழம்புகள் சரி, ரைஸும் சரி, எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் அப்பளமும் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக பிரியாணி இதெல்லாம் கொடுத்தாங்க. இங்கே ஆக்சுவலி பப்படம் சொல்லுவாங்க. பப்படம் பிரியாணி பிளேட் வரல. இதுதாங்க பிரியாணி. இந்த ஊரில் பிரியாணி இப்படி தான் இருக்கும், நம்ம ஊர் மாதிரி இருக்காது. அண்ட் இதுதான் மீல்ஸ். அரிசிலாம் பார்த்தீங்களா, அணுகுண்டு சைஸில் இருக்குது. அண்ட் இங்கே நம்ம ஊர் மாதிரி சாம்பார்லாம் தரமாட்டாங்க. அவங்க ஏதோ புளிச்சாறு ஏதோ கொடுத்தாங்க. ஓகே, நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். நான் அதை சாப்பிட்டேன், நல்லா இருந்துச்சு. பார்த்தேன். கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஹோட்டலில் ஃபுட்டு சாப்பிட்டாலும் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக தான் இருக்கும். எதுவுமே அவ்வளோவா டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஏதாவது ஒரு டிஷ் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன அடுத்த ஸ்பாட்டுக்கு போக வேண்டியதான். இதான தங்களை பாறை. வாகமனுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அடுத்து விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் தங்கல பாரா. இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி தான். ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும், கல்லாக இருக்கும். அண்டு வாக்கபுளாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. மேபி ரொம்ப வயசானவங்க வந்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ட்டு மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் போனப்போ மழை பெஞ்சி ஃபுல்லாக சேரு ஈரமாக இருந்தது. ஸோ வழுக்கும்னு நினச்சேன், ஆனால் அவ்வளோவா ஒன்றும் வழுக்கலை. ஓரளவுக்கு ரொம்ப தூரம் போக முடிஞ்சுது. நீங்களே பாருங்கள். இடமே ரொம்ப அப்படியே மழை பெஞ்சு முடிஞ்ச வரதுனால எல்லாமே க்ரீனாக அப்படியே பயங்கரமாக ஹைலைட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் இங்கேருந்து வியூவுமே சூப்பராக இருக்கும். நல்ல வேளை மழை பெய்யும்போது நாங்கள் இங்கே வரல. நாங்கள் வந்ததுக்கப்புறமும் பெருசாக மழையும் பெய்யலை. பெஞ்சிருந்ததுன்னா அவ்வளோதான், ஃபுல்லாக நனைஞ்சு தான் இருப்போம் எல்லோரும். கரெக்டாக மழை நின்னதுக்கப்புறம் க்ளவுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். அங்கங்கே கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருந்தாலும் ஈஸியாக தான் இருந்துச்சு ஏற. இந்த லொகேஷன் 700 மீட்டர் தானடா டேய். இது கூட இந்த இடம்டா 700 மீட்டர். இப்போ நம்ம 700 மீட்டர் வந்திருக்கோம். இன்னும் 700 மீட்டர் தான் இருக்கு. சாவச்சா இவனு 700 மீட்டர். அங்கே இன்னொரு போர்டு இருக்கு பாரு. இதுக்கு குதிக்கிறதுக்கா பிடிச்சி நேர்றதுக்கு. ஆமாம், அது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குல்ல. எப்படி அது ரோப்பா பெயிண்ட்? அது பெயிண்ட்டா, கீழே பெயிண்ட் வச்சிருக்காங்கல்ல. இது இவ்வளோ நீட்டுக்கா பெயிண்ட் அடிப்பாங்க. வச்சிருக்கலாம். நானும் என் ஃப்ரெண்டு பாலாஜி டக்குன்னு ஏறிட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியோடு வந்ததுனால கொஞ்சம் அவங்க குழந்தைங்களாம் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க ஏற. இல்லைன்னா அவங்களும் வந்துட்டு இருப்பானுங்க. பட் இந்த வியூவை பற்றி சொல்லி ஆகணும். மேலே ஏற இன்னும் அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. உங்களுக்கே இந்த வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு செமையாக இருக்கும் பாருங்கள். பரவாயில்ல, இந்த மாதிரி இடம்லாம் வந்து மழை காலத்துலேயும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக அட்வென்ச்சரஸாக, லைட்டாக பயமாகவும் இருக்கும். ஏன்னா எப்போ மழை பெய்யும், எப்போ மிஸ்ட் வந்து கவர் ஆகும் எதுவும் தெரியாது.
பாறை வேறு வழுக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் எதுவுமே வழுக்கலை ஆக்சுவலி. இது மேக்ஸிமமே ஒரு 3 ஹில்ஸ் தான் இருக்கும். 3 ஹில்ஸ் லைனாக ஒன்று தாண்டி ஒன்று அப்படி லைனாக இருக்கும். அது நம்ம அப்படியே ஒன்றா ஏறி போயிட்டே இருக்கலாம். போக போக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பாகவும் ஆகிட்டே இருக்கும். கடைசி இதுதான் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நான் மோஸ்ட்லி போக மாட்டேன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணுறேன். இது மலை ஏற முடியல, வழுக்கும் போல. நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வராதீங்க இந்த மாதிரி இடத்துக்கு. ஏன்னா ரொம்ப சேஃப் இல்லை. அவங்க ஓடிட்டாங்க, இல்லை விளாட்ற குழந்தைங்கன்னா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, விட்டு ஓடிட்டாங்கனாலும் அந்த சைடும் சரி இந்த சைடும் சரி பெருசாக சேஃப்டின்றது எதுவுமே இல்லை. நீங்கள் உங்கள் ஓன் ட்ரெஸ்ஸில் போகிறீங்கன்னு சொல்லி தான் எல்லா இடத்துக்கும் போர்டில் ரெட் கலரில் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே அதுதான். நீங்கள் உங்கள் ஓன் ட்ரெஸ்ஸில் தான் சுற்றிட்டு இருக்கீங்கன்னு போட்டிருப்பாங்க. அங்கே லாஸ்ட்டில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கடைசி மலைன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போக முடியாது. நாங்கள் இதுக்கு மேலேயே போகிறதா இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே போனால் கஷ்டமாயிடும். வந்ததுக்கு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். தங்கலப்பாறை முடிச்சுட்டு அடுத்து பைன் ஃபாரஸ்ட் போகலான்னு ரொம்ப தூரம் நடந்தெல்லாம் உள்ளே வந்தோங்க. வந்து பார்த்தா பெருசாக பைன் ஃபாரஸ்ட்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ருபீஸ் அண்ட் மழை வேறு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, செம காண்டாயிடுச்சு. அதனால ரெக்கார்டும் பண்ணல. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுலாம் ஏஐ ஷார்ட்ஸு. ஆனால் இதுக்கப்புறம் பயங்கர அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா இருக்கும். நான் உட்காரலான்னு உட்காந்து வந்துட்டு ஆரஞ்சு வீடியோக்கு நல்லா இருக்கும். சாமரில் விடுது எங்கேருந்து ஜிப்னா Guys, we are going to work Medu here and it's going to start now. And சாரு நம்ம ஊரு காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருக்காரு. ஒன்லி பீஸா பர்கர் தான் சாப்பிடுவார். எஸ், நம்ம இப்போது வரக்கமேடு, அதாவது நீங்கள் நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு பீக்கான ஒரு இடத்துல வந்து ஜீப்லாம் ஏற்றி கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் அதை பார்க்க. எங்களுக்கும் அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. டைம் கம்மியாக இருந்தாலும் இந்த இடத்த டக்குன்னு போயிடலான்னு சொன்னாங்க. ஸோ அங்கே பார்க்குறதுலே நல்லா இருக்க ஜீப்பாக பார்த்து சண்டை போட்டு வாங்கி ஏறி உட்காந்தாச்சு. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு ஜீப்பில் தான் போக முடியும்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் ஓன் கார்லேயோ இல்லை எதுலேயுமே போக முடியாது. அவங்க வச்சுருக்கிற அந்த 4x4 ஜீப்ஸ் தான் நீங்கள் போக முடியும். வரக்கமேடு தவிர இங்கே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எங்களுக்கு டைம் இல்லாதனால அதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணல. வெறும் வரக்கமேடு மட்டும் முடிச்சுட்டு போகலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இதெல்லாம் ஒரு ஸ்லோப்பாக அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் போக போக ரொம்ப ஸ்டீப்பான இடத்துலலாம் ஏற்றிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி போன ஜீப்பு கொஞ்சம் தூரம் போய் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் எங்கள் டிரைவர் அண்ணா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ்டு போல் அடித்து ஓட்டிகிட்டே இருந்தார். அதுவும் கல்லுலாம் இருந்ததுனால ஜீப்பு குலுங்கிட்டே இருந்தது. நான்லாம் அப்படியே ஒரு சைடில் கேமரா பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் ஜீப்பை பிடிச்சிக்கிட்டு கேமராவை கீழே போட்டுருக்கூடாதுன்றதுனால அப்படியே குலுங்கிட்டே பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் செம்ம ஃபன்னாக இருந்தது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டீப்பாக ஏறிட்டு இருக்கோன்ட்டு. அப்படியே ஏறிட்டு போயிட்டே இருக்கும். அதுவும் மழை பெஞ்சு ஃபுல்லாக சர்க்கிள் ஃபுல்லாக சேருன்றதுனால டயர் அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிச்சு. எங்கள் பின்னாடி வந்த ஜீப் வந்து மாட்டிட்டு ரொம்ப நேரமாக ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தது அந்த ஜீப்பு வரத்துக்கு. நாங்கள் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். எங்கள் டிரைவர் அண்ணா பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தார். அவர் என் கேமராவை பார்த்ததுனால என்னவோ ரொம்ப ஷோ ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதிலெல்லாம் ஜீப்பு ஏறுமான்னு நினச்சோம். ஆனால் அவர் அசால்ட்டாக ஏற்றிட்டாரு.
அவ்வளோதான் கைஸ், வந்தாச்சு. இதுதான் டாப் பாயிண்ட் தான். இதுக்கு மேலே வந்து ஜீப் போகாதுன்ட்டாங்க. நம்ம எவ்வளோ தூரம் வேணால் நடந்து போய்க்கலாம் அந்த சைடு. ஆனால் அதுவும் ஓரளவுக்கு தான், அதுக்கு மேலே போனால் ரிஸ்க்குன்ட்டாரு. Guys, we are finally here. பயங்கரமான ஒரு view. And there you can மேலே ஏறினதுலேருந்து ஒரே பயங்கரமான காற்று, அப்படியே ஆளை தள்ளுற அளவுக்கு பயங்கரமாக காற்று அடிச்சுட்டு இருந்தது. அண்ட் இங்கேருந்து வியூவை பாருங்கள் கைஸ், அங்கே தூரத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா? ஜீப் எடுக்கலாம் வாடா. இங்கே நம்ம எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ நம்மளோட விருப்பம் தான். ஜீப் அங்கேயே தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் இங்கே இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பலாம். நாங்கள் வேறு எதுவும் ஆக்டிவிட்டி பிளான் பண்ணதுனால அவர் வந்து நீங்கள் இப்போ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வேணா வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போகலான்னு போயிட்டு இருந்தோம். ஆனால் இந்த சைடு நடந்து போக போக அந்த வியூலாம் பாருங்களேன், எங்களுக்கு ஏதோ கேரளாவில் இருக்குமா இல்லை வேறு ஏதாவது வெளிநாட்டில் இருக்குமான்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்துச்சுங்க வியூ. சே, இந்த இடத்துக்கு நாங்கள் ட்ரோன் எடுத்துகிட்டு வர மிஸ் பண்ணிட்டோம். கடைசி நேரத்தில் வரும்போது அதை பேக் பண்ண மறந்துட்டோம். ட்ரோன் இல்லாமலே இந்த இன்ஸ்டா 360 வியூலேயே பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு பாட்டு கேட்டுட்டு ஜாலியாக அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க சுற்றி. அதுவும் நாங்கள் வந்தது வந்து வீக் டேன்றதுனால யாருமே இல்லை, பெருசாக டூரிஸ்ட் யாருமே இல்லை. ஸோ அப்படியே உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் கதை பேசிகிட்டு இருந்தோம். ஸோ கைஸ், இதுதான் வாகமனோட லாஸ்ட் டே. அண்ட் இதோட நம்ம ட்ரிப்பு முடியுது. இங்கேருந்து நம்ம கிளம்பி வேறொரு இடத்துக்கு போகிறோம். அது என்ன இடம்ட்டு தொடர்ந்து பாருங்கள். ஐயோ, வீடியோ இன்னும் முடியலைங்க, இன்னும் இருக்குது. நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. hours later. ப்ராப்பர் பாம்பன் ஒன்று வரல. அண்ட் எஸ், இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் தான் வந்திருக்கோம். அண்ட் நம்ம போகிற இடம் தான் தனுஷ்கோடி. அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் தனுஷ்கோடி வரேன். நான் பாம்பன் பாலம். இந்த இடத்த பாருங்க எப்பா. கண்ணுக்கு தெரிஞ்ச இடம் ஃபுல்லாக ப்ளூவாக இருக்குது.
ஆனால் பெஸ்ட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வீக் டேஸில் ட்ராவல் பண்ணுங்கள். வீக்கெண்டில் போனீங்கன்னா ஃபுல் க்ரௌட். வீக் டேஸில் போனீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. மினிமலாக தான் கூட்டம் அங்கங்கே இருக்கும். இங்கே ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எங்கே வேணால் நிறுத்தலாம், எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இருக்காது. அண்ட் ஈஸியாக எல்லாத்தையுமே சீக்கிரமாக கவர் பண்ணிக்கலாம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் தனுஷ்கோடி வரேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க முன்னாடியே. அவங்க சொன்னது என்னென்னா, இந்த இடம் இப்படி இருக்காது, வேறு மாதிரி இருக்கும், காரே உள்ளே வந்து விடுவாங்க, அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துடலாம். ஆனால் இப்போ வந்து ஏதோ ரெனோவேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபுல்லாக இந்த கல்லெலாம் உடச்சி போட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. மேலே ஏதோ கிரில்லு மாதிரிலாம் போட்டிருக்காங்க, என்னன்னு தெரில. அண்டு அந்த சைடு கடல் தெரியுது பாருங்கள், அதுக்கு அந்த சைடு தான் ஸ்ரீலங்கா இருக்கான். எல்லோரும் அந்த சைடு கையை காட்டி ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரில. ஆக்சுவலி இங்கே ஏதோ பைனாகுலர்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நான் போனப்போ எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக உடச்சிட்டு ஏதோ ரெனோவேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னால் எதுவுமே பார்க்க முடியல. எல்லோரும் ஏதோ கையை காமிச்சிட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்தா ஸ்ரீலங்காவா அந்த சைடு தெரியுமா, எனக்கு ஒன்றும் தெரில. பட் ஓகே, பரவாயில்ல, இதுவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் அப்புறம் தள்ளி வந்துட்டு பீச்சில் விளாட்லான்ட்டு பீச் கிட்ட வந்துட்டோம். என் நண்பர் ஏதோ சொல்கிறாரு. இங்கே இருக்கிற பீச் எல்லாமே ஒயிட் சாண்ட் பீச் தான். எங்கே போனாலுமே தண்ணி கிளியராக இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கிளியராலாம் இல்லை. வெயில் போலக்கதை. இந்த சைட் ஆஃப் இந்த பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. திருப்பி நம்ம காருக்கு போயிடலாம். ஆக்சுவலி நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னா இந்த ரோடு நீங்கள் கார் ஓட்ட சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரே ஸ்ட்ரைட் ரோடு, ஜாலியாக ஓட்டலாம். அண்ட் ரெண்டு சைடுமே கடல் அண்ட் இந்த ஒயிட் சாண்டோட பார்க்கவே சூப்பராக இருக்கும் ரோடு. நானும் கொஞ்ச நேரம் கார் ஓட்டுறேன்ட்டு என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கி நான் ஓட்டிட்டு இருந்தேன். தனுஷ்கோடி வந்துட்டு சாப்பிடாம போனேன் இப்படி. ஸோ இங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துட்டோம். இது ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இல்லை, ஒரு லோக்கல் ஹோட்டல் தான். இங்கே இப்படி தான் இருக்கும். நான் போயில சொல்ல பில்லு வச்சிருக்கேன். பில்லு காட்டு. இது ஹானியா இது சொன்னா அது மாதிரி போட்டு கொடுப்போம். எல்லா மீனும் கிளி மீன் இருக்கு. உங்களுக்கு டிஃபரெண்டா இருக்கும். கிளி மீன் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்லா இருக்குமா? இது பேரு ஜாய் கிளி மீனா. சரி, அஸ்மத் கலரா இருக்கு. அதுவா கலரா இருக்கு. அது வேண்டாம், இது விஷம். அப்படிலாம் இல்ல, நான் டேஸ்டா இருக்கும். இது சரி, முதல்ல நீங்க சொல்றீங்க. அவங்க ரேட் சொல்றத பத்தி தான். நீங்க சொல்லுங்க, அது வேணா 50 கம்மி பண்ணி நான் வியாபாரி, நான் நோட் வச்சு. ஸோ இங்கே வந்து நாங்கள் ஒகேனக்கல்ல எப்படி மீன் வாங்கி கொடுத்து அதை சமைக்க சொன்னோமோ அதே மாதிரி இங்கே இவங்களே மீன் வச்சுருப்பாங்க. ஆமா, அது எல்லாமே காலையில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன் சொன்னாங்க. சரி, இப்போ என்ன குழம்பு வைப்பீங்களா? மொத்தமாவே மொத்தமா வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பீங்க. ஃப்ரை பண்ணி தரதோட கட் பண்ணி ஃப்ரை பண்ணுங்க. ஸ்லைஸா ஸ்லைஸா கட் பண்ணால ஸ்லைஸா போடுவோம். ஃபுல்லா போட சொன்னா இல்ல ஸ்லைஸ் வேற இல்ல, கொஞ்சம் வேற மீன் ஒரு பீஸ். இப்பதானே ஒரு கெஸ்ட் சாப்பிட்டு போனாங்க. ஓகே. யாரா ஏரா வந்து 250 வருதுனா. எவ்வளவு வரும்? 15 பீஸ் வரும். சரி. ஃபிஷ் வேற என்ன மீல்ஸ் வந்து நீங்க தனியா வச்சிருக்கீங்களா? குழம்பு தனியா இருக்கு. குழம்பு மீன் தந்துறோம், ஃப்ரை மீன், இது குழம்பு மீன் தந்துறோம். 120 ரூபாய் சாப்பாடு. வேற என்ன? ஒரு மீன் குழம்பு, ரசம், சாம்பார், அது மீல்ஸ் ஒன்று வந்து 120. அது போக செப்பரேட்டா ரைட்டா பிரான்ஸ், ஃபிஷ் நீங்க ஆர்டர் பண்ணிருக்கீங்க. வேற என்ன உங்களுக்கு வேற இருக்கு?
ஸோ நாங்கள் ஒரு வஞ்சரம் எடுத்திருக்கோம், அப்புறம் ப்ரான், அப்புறம் ஸ்குவிட் ரெண்டுமே எடுத்திருக்கோம். As we are going to the lighthouse. ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டோம், அது ரெடி ஆகிறதுக்குள்ள நம்ம இந்த லைட் ஹவுஸ் ஒரு விசிட் போட்டு வந்துடலாம். இந்த லைட் ஹவுஸ் வந்து அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. 72 எத்தனை பேர்? 6 பேர் குழந்தையோட சேர்த்து 6 பேர். 20 rupees சார். நல்லா கடல் உள்ள மாதிரி இந்த லைட் ஹவுஸ் செய்கிறதுக்கு நீங்கள் கவலைப்பட வேணாம், ஏன்னா இது லிஃப்ட் ஆப்ரேட்டட் லைட் ஹவுஸ். ஸோ யார் வேணால் போகலாம், எந்த வயசில் இருந்தாலும் நீங்கள் இங்கே வரலாம் தைரியமாக. ட்ரோன் எல்லாம் கேட்குறீங்களே, இங்கே இருக்கு பாருங்க. ட்ரோன் ஓப்பனாக இருக்கா? இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்ததுங்க. எனக்கு ஹைட்டுனால பயம், நான் எங்கே வந்தேன்னு தெரில. பட் யா, இங்கேருந்து பார்க்க சூப்பராக இருந்தது. அந்த கோஸ்ட் லைன் ஃபுல்லாக இங்கேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அந்த ரோடு ஃபுல்லாகவே ஈஸியாக பார்க்க முடிஞ்சது. அண்ட் இங்கேருந்து பார்க்க ஸ்ரீலங்காவும் தெரிஞ்சது. எங்களால் கேமராவில் தெரியல, ஏன்னா இதில் ஜூம் பண்ணால் பிரேக் ஆகிடும். ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைட் ஹவுஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். லைட் ஹவுஸ் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம ஃபுட்டு ரெடியாக இருக்கோம், போய் சாப்பிட்லாம். ரெடி ஆயிடுச்சா? சூப்பர். ஆமாம், ப்ளூ கலர் லாஸ்ட்லையா? ஓகே. பிங்க் கலர். ஆனியாக்கா ஃபிஷ் தே தனியா இருக்கே, இது ஜெல்லி ஜாஸ்தியா இருக்கு. आर्या का अलग 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 थैंक यू बोल दो. थैंक यू बोल दो. ஸோ கைஸ், இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு. வஞ்சரம் ஃப்ரை, ப்ரான் தொக்கு அண்ட் ஸ்குவிட் தொக்கு. இந்த பொய்க்குள் கட்டிங்கன்னு நம்பிக்கை அமைச்சாங்க. எவ்வளோ இதுவா? அது பரதன் ஹோட்டல், டேஸ்ட் வேற லெவல். பரதன் ஹோட்டல், பாக்கியம் பாக்கியம் ஹோட்டல், பரதன் பக்கத்து எந்த சைடா? பக்கத்து ஹோட்டல்.
உருளைக்கிழங்கெல்லாம் வச்சிருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா உருளைக்கிழங்குலாம் இல்லையா? ஆனா பாக்கியம் மக்கா சமையல் வேற level. உள்ள போய் பாருங்க. இன்னும் உள்ள அதுவும் ஜிபே இன்னும் காசு கூட தரல. இங்க எப்படி பண்ணுங்க அப்படின்ட்டா. நீங்க பண்ணுங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஃபுல் வரும் இவ்வளவு நம்பி அனுப்புறாங்களே. 1600 ரூபா சும்மா இல்ல. 1800 ரூபா. ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நானே வந்து நம்ம சரி ஓகே நம்ம கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்படி ஆயிடுச்சு. அந்த ஃபீல் வந்துச்சா? இல்லாட்டி இது சாப்பாடு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. எதுவுமே disappoint கூட்டிட்டு பண்ணல. போயிட்டு சீரியஸா சென்னையில அண்ணா நகர்ல நைட்டு போட்டோன்னு வைங்களேன் பிச்சுக்கும் பிசினஸ். சரிவா பண்ணிடலாம். வா. நம்ம ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணோன்னு ஆரம்பிச்சிடலாம். அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால்